ஹலோ மூவி லவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காந்தாரா சாப்டர் 1 ஒரு 3 முக்கியமான ரீசனுக்காக அந்த படத்தை நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. வாங்க அந்த 3 ரீசன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ மூணாவதாக என்ன விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் வந்து சிவபெருமனுக்கானது. அண்ட் இந்த படத்தில் வந்து சிவபெருமனை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அண்ட் சிவ பூஜையை பற்றி காமிக்கிறாங்க. அண்ட் பஞ்சவாத்தியம் வாசிக்கிறாங்க. நீங்கள் சிவனடியாராக இருக்கீங்க அண்ட் சிவபெருமனை நீங்கள் கும்பிடுறீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து யோசிக்காமல் சொல்வேன், டேரக்டர் அண்ட் நடிகர் ரிஷப் ஷெட்டிக்காகவும் இந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்களுக்காகவும் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த படத்தில் இயக்குனராகவும் சரி நடிகராகவும் சரி ரிஷப் ஷெட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து தன்னோட தோளை தூக்கி சுமந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இவரோட உழைப்பு வந்து படம் முழுக்க வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. நார்மல் ஃபைட் சீன் ஆகட்டும், சாமி உடம்புக்குள்ளே வந்தோடனே அவர் அப்படியே வந்து அந்த கேரக்டராக மாதிரி ஃபைட் பண்ணுற சீன் ஆகட்டும், அண்ட் கிளைமேக்ஸில் அவர் ஃபைட் பண்ணுற சீன் ஆகட்டும், இப்படி எல்லா ஃபைட் சீன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் ஷெட்டி வந்து சும்மா நொறுக்கி எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து எல்லா ஃபைட் சீன்லையும் வந்து பின்னி படல் எடுத்திருக்காருன்னு சொல்லணும். அண்ட் ரிஷப் ஷெட்டிக்கு வந்து நம்மளுடைய நடிகர் மணிகண்டன் தான் வந்து டப்பிங் கொடுத்திருக்காரு. இந்த படத்தை நீங்கள் தமிழ் வெர்ஷனில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃபரன்ஸே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பிரமாதப்படுத்தி எடுத்திருக்காரு மணிகண்டன். டெஃபினட்டாக மணிகண்டனுக்கு வந்து இந்த நேரத்தில் நமக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லி தான் ஆகணும். ரிஷப் ஷெட்டி மட்டும் இல்லை, ரிஷப் ஷெட்டி கூட வரக்கூடிய நிறைய நடிகர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு நடிகர் ஜெயராம் எடுத்துருக்கலாம், அண்ட் ருக்மிணி வசந்த் எடுத்துருக்கலாம். பொதுவாக நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்கும் தெரியுமா, நிறைய படங்களில் வந்து ஹீரோயின் வந்து தேவையே இல்லை, சும்மா வந்துட்டு போகிறதுக்கு 2-3 சாங்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். நானுமே இந்த படத்தில் ருக்மிணி வசந்த் வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஜஸ்ட் எனக்குமே தோணுச்சு என்னன்னா இந்த படத்துக்கு வந்து ஹீரோயின் எதுக்கடா வச்சாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா வேற லெவலில் வந்து இந்த ஹீரோயின் கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கேரக்டர் இருந்தது. பொதுவாக நமக்கு ஒரு கருத்து இருக்கும்ல, அழகு எப்போவுமே ஆபத்தானது அப்படின்னு. அந்த சென்டென்ஸுக்கு வந்து தகுந்த மாதிரி ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக காமிச்சு அதே நேரத்தில் ரொம்ப ஆபத்தாகவும் வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நடிகர் ஜெயராமோட நடிப்பு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப பெருசாக எடுபடல அப்படின்னாலும் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனுஷன் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சு இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வரதுக்கு வந்து பெரிய உழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரிஷப் ஷெட்டிக்காகவும் சரி அண்ட் இந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்களுக்காகவும் சரி இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ முதலாவதாக என்ன விஷயம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, யோசிக்காமல் சொல்லுவேன் இந்த படத்தோட டெக்னிக்கல் ஒர்க் தான் அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தோட மியூசிக் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், விஎஃப்எஸ் ஆகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், இப்படி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமோட உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேர்டுக்கு வந்து 100% வந்து ஃபுல்ஃபில் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேலஸ் இருக்குது, பேலஸில் வந்து அப்படியே கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா தர்பார் இருக்குது, பேலஸ் விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் காமிச்சிருக்காங்க, அப்படியே கொஞ்சம் தள்ளி போர்ட்டு காமிச்சிருக்காங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் ஆர்ட் ஒர்க்கில் காமிக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் புலி வருது, அதுக்கப்புறம் தேவாங்க வருது, இப்படி இந்த விலங்குகளை வந்து கிராஃபிக்ஸில் காமிக்கிறதாகட்டும். அண்டு அந்த பக்கம் நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா காட்டில் வந்து மக்கள் எப்படிலாம் வாழ்வாங்க அண்டு அவங்க சாமி கும்பிட்ற கலாச்சாரமாகட்டும், அவங்க குடிசை வாழக்கூடிய பகுதிகளாகட்டும், அண்டு எல்லா ஃபைட் சீன் ஆகட்டும், அண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஹீரோ வந்து வில்லன்களோட சண்டை போடுற சீன் ஆகட்டும், அண்ட் அவருக்கு வந்து சாமி வந்தோடனே அவர் வந்து ஃபைட் பண்ணுற சீன் ஆகட்டும், அண்டு அவர் சாமி ஆட்டம் வரும்போது உள்ள அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், இப்படி ஃபைட்லேயும் சரி சினிமாட்டோகிராஃபிலையும் சரி அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா காட்சிகள்லையும் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்ததாகட்டும், இப்படி எல்லா விதமான டெக்னிக்கல் ஒர்க்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட உழைப்பு வந்து 100% கொடுத்துருக்காங்க. அது எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஸ்க்ரீனில் அவுட்புட்டில் தெரியுதுங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து 100% கம்ப்ளீட்லி தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ரீசனுக்காக இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாங்க. இப்படி நான் அந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு இந்த 3 விஷயம் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானதாக தோணுச்சு. அதுதான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இன்னொரு மூவியில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.